கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் 2 பேதுரு 1:2 தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த அதிகாரத்தில் 3 இடங்களில் கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளரும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரும்போது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறதாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கிறோம் 3வது வசனத்தில், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குதான்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி அது மட்டுமல்ல, இச்சையினாலே உலகத்தில் கேடு வருகிறதா, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேடுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இத்தனை ஆசீர்வாதங்களை குறித்து பேதுரு அப்போஸ்தலர் சொல்கிறார். இப்போ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் வளரும்போது நம்ம நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய வல்லமை நமக்கு, அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது. அது மட்டுமல்ல, எல்லா கேட்டுக்கும், உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, நம்ம நமக்காக வாக்குத்தத்தங்கள், மகா மேன்மையான வாக்குத்தத்தங்களை தேவன் வைத்திருக்கிறார். அவைகளையெல்லாம் நம்ம சுதந்திரிக்க முடியும் என்று இதில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம நாளுக்கு நாளாக வளர வேண்டும். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், இன்னொரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்போ நம்ம வீணராக இருக்க மாட்டோம், கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். கனியற்றவர்களாகவும் இருக்க மாட்டோம். கனியற்றவர்களாக நம்ம இல்லாதபடி கனி கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்படியாக நம்ம ஒவ்வொரு நாளும் வளரும்போது நம்ம இவைகளை நம்மை செய்தால் நம்ம ஒரு காலம் இடறி போவதில்லை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த 3 இடத்துல அவர் இந்த கர்த்தரை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அப்படியாக நம்ம இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.